செய்ய நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, கடத்தாலும் வருமானம் போதலை. எப்படி தான் என் குடும்பத்தை காப்பாத்துறது? பெரியவர் தவறு விட்டு விட்டு போய்விட்டார், யாரும் கவனிக்கவில்லை. என்னுடைய பண கஷ்டத்திற்கு கடவுள் தந்த பரிசு இது. நன்றி கடவுளே. எவ்வளவு பணம் சேர்த்து விட்டேன். இருக்கும் மனைவி மக்களுக்கு தேவையானதை நாளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அரிசி, பருப்பு, சமையல் பொருட்கள், கிரிக்கெட் பேட், வீணெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி. ஓ கிரிக்கெட் பேட் சூப்பரப்பா. வீணை ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, இவ்வளவு பணம் திடீர்னு எப்படி வந்து? சரியான வழியில வந்த பணமா? நீ ஒன்னும் கவலைப்படாதே ராஜி, பிள்ளைகளும் சந்தோஷமாச்சா அவங்களுக்கு கடவுளாம் பாத்துக்கணும். வேணாங்க, தப்பான வழியெல்லாம் வேண்டாம், பயத்தோட வாழ விரும்பல. நீ ஒன்னும் கவலை பாத்துக்கிறேன், நீ பசங்களை சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். நிறுத்து, பணமும் நகையும் கொடு. ஐயோ, தயவு செய்து எங்களை விடுவிடுங்கள். அந்த நகையை கொடு. இல்ல, இது எங்கள் உயிர். உன் உயிரை விட நகை முக்கியம். கொடு. இதோ பணம் எடுத்துக்கொள். பெரிய கார், பெரிய பங்களாய் போது நான் பெரிய பணக்காரன் ஆகிவிட்டேன். எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன். அப்பா, இனிமே நான் உங்களோட வரேன், அழைத்து செல்லுங்க. வேண்டாம் ஆனந்த், அப்பாவின் தொழில் உனக்கு வேண்டாம். நீ ஏதேனும் நல்ல தொழில் செய்யலாம். இல்லம்மா, அப்பா செய்வது எனக்கு பிடித்திருக்கு. வாடாமா அவனே, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? வா, ஒரு கை பார்த்துக்கொள்ளலாம். ஐயோ, என்ன கொல்லாதீங்க. நெல் இல்லாட்டி சுட்டுருவோம். தயவு செய்து விடுங்க, சுடுங்க, தப்பிக்க விடாது. அம்மா, படித்து படித்து சொன்னேனே போக வேண்டாம் என்று கேடாயா, இப்போது போய்விட்டாயே. இத நான் என்ன செய்வேன்? என் மகனை கூட்டி போய் கொன்று விட்டாயே, பாதி பாவி. என்ன செய்வது? அவன் விதி முடிந்து விட்டது. யார் என்ன செய்ய முடியும்? மனதை தேர்த்திக்கொள். அவன் நல்ல பையன், எங்களை புரிஞ்சுக்கோங்க. போய் ஒரு ஏழை ஒருவனை உன் மகள் காதலிப்பது. நான் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன். பைத்தியக்கார எல்லாரையும் குட்டிச்சுவராக்கி விட்டால் இனி அவள் எனக்கு மகன் இல்ல, நான் அப்புறம் இல்ல. உன்னோட வாழ பிடிக்கவில்லை, நானும் மகள் வீட்டுக்கே போகிறேன். நீங்களே சொத்துக்களை கட்டி கொண்டாட ஆளுங்க. குட் பை. ஐயோ, இந்த மனுஷன் இன்னும் செத்து போகல. இவரை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. பணம் பணம் என்று அலைந்தேன். நிறைய சொத்துக்கள் சேர்த்தேன். ஆசைப்பட்ட உணவெல்லாம் இருக்கிறது, ஆனால் சாப்பிட முடியவில்லை. காசு பணம் நிறைய இருக்கிறது, உடம்பை காப்பாற்ற முடியவில்லை. என் அன்பானவர்களே, என் இதயம் உடைந்து விட்டது. உங்களுக்கு நான் கொடுத்த வலிக்காக என்னை மன்னியுங்கள். இந்த துக்கத்தை சுமந்து கொண்டு நான் போகிறேன். அன்பான உறவுகள் ஆதரிக்காமல் போய்விட்டால் வசதி எவ்வளவு இருந்தாலும் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. மகிழ்ச்சி இருந்த இடம் எதுவும் தெரியலையே. அதனால் தளர்ச்சி, அளவில்லா தளர்ச்சி, இல்லை வெறும் பேச்சு. செல்வம் இல்லை என்றாலும் அன்பு வாழ முடியும். அன்பு இல்லா செல்வத்தால் என்ன பயன்தான் விளையும்? அன்பு வாழ்வில் இருந்தால் மகிழ்வு, நெகிழ்வு, உயர்வு. அன்பு இல்லை என்றால் வெறுமை, தனிமை, கொடுமை. இது புரிந்தால் தான் வாழ்வு, இல்லை என்றால் இல்லை வாழ்வு. அன்பான உறவுகள் ஆதரிக்காமல் போய்விட்டால் வசதி எவ்வளவு இருந்தாலும் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. மகிழ்ச்சி இருந்த இடம் எதுவும் தெரியலையே. வீழ்ச்சி, அதனால் தளர்ச்சி, அளவில்லா தளர்ச்சி, இல்லை வெறும் பேச்சு. காணொளியை கடைசி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.